இந்திய கிரிக்கெட் அணி உலகக்கோப்பையை வென்ற மகிழ்ச்சியை சென்னையை சேர்ந்த ரசிகர்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் பகிர்ந்து கொண்ட காட்சியை பார்க்கலாம். எதிர்பார்க்கல ரொம்ப 70 இயர்ஸ்க்கு அப்புறம் செம்ம கம்பேக் ப்ரோ. 2 ஃபைனல் லாஸ் ஆஸ்திரேலியா கூடயும் சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஆஸ்திரேலியா அகைன் ஒன் டேவும் சரி டெஸ்டும் சரி. ஆனா இந்த ஃபைனல் ரொம்ப எக்ஸைட்டிங்கா போச்சு ப்ரோ. ஆனா அவ்வளவுதான், நாங்க மேட்ச் தோத்துட்டு தான் நினைச்சோம். ஏன்னா கிளாஸ் நல்லா அடிச்சிட்டு இருந்தாப்ல, அடுத்து பாத்தீங்கன்னா மில்லர் நல்லா அடிச்சிட்டு இருந்தாப்ல. ஆனா கேட்ச் ஆனா மும்ரா தான் அந்த ஒரு விக்கெட் எடுத்தாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா கடைசி ஸ்கை என்னதான் ட்ரோல் பண்ணாலும் அடிக்கல என்னமோ சொன்னாலும் அந்த ஒரு கேட்ச் தானே நம்ம மேட்சை மாத்திருச்சு. அதே மாதிரி கிங் கோலி அதே மாதிரி தான் கிடைச்சு அவரோட சம்பவத்தை கரெக்டா பண்ணிட்டாரு. 83 கபில் தேவ் பிடிச்ச கேட்சை ரிமெம்பர் பண்ணுது. அந்த கேட்சை பிடிச்சனாலதான் கபில் தேவ் ஜெயிச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு அதே கேட்ச் தான் ரிப்பீட் பண்ணி இந்தியா டீம் இந்தியா ஜெயிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் வந்து தூக்கம் இல்லாம எனக்கு என் பையன் சொன்னான், வீட்டில் சொன்னா டேடி இன்னைக்கு இந்தியா வின் பண்ணணும்னு சொன்னான். ஆனா சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு இந்தியா வின் பண்ணது சத்தியமா சொல்றேன் வேற லெவல் சார். ஆக்சுவலா வந்து ஒரு இந்தியன் பிளேயர்ஸ்க்கும் தலைவருங்க சார், சத்தியமா சொல்றேன். எப்ப ஆடுறோம் என்னைக்கு ஆடுறோம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. த நாக் அவுட் ஸ்டேஜ், த ஃபைனல், த இன்னிங்ஸ், அதுதாங்க விராட் கோலி அவர் பிராண்டை காட்டுறாரு. அதுதாங்க முக்கியமான இது. அதே மாதிரி பும்ரா சரியான போலிங். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா எவ்வளோ ட்ரோல், எவ்வளோ ஐபிஎல் எவ்வளோ பார்த்தாரு, ஆனா வந்து சரியான கம்பேக். அந்த கண்ணீர்லயே தெரிஞ்சது அதோட இது. அதே மாதிரி ரோஹித் சர்மா தோனிக்கு அப்புறம் நானும் அடிப்பேன்டான்ற மாதிரி ரோஹித் சர்மா இதை அடிச்ச மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி பும்ராவும் செம்ம சப்போர்ட்டு. அவர் அந்த 2 ரன்னு தான் கொடுத்தாரு அந்த 18th ஓவரில். அதுதான் பிளஸ் பாயிண்ட் இந்தியா டீமுக்கு. அதுக்கப்புறம் பேக் டு பேக் போடுற போலர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ஒரு ப்ரெஷர் இல்லாத ஓவர் ஆயிடுச்சு. ஹர்ஷ்தீப் சிங்கும் நல்லா போட்டாரு. ஹர்திக் பாண்டியா அவர் போறதெல்லாம் ஒரு பாலும் கையெடுத்து கும்பிட்டு வேண்டிட்டு இருந்தோம். ஹர்திக் பாண்டியா ஒரு பால் டாட் போறா. அதே மாதிரி ஒரு பால் நல்லா போட்டாரு. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதை கோவையை சேர்ந்த ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியை பதற்றத்துடன் கண்ட அனுபவத்தை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். Amazing captainship, obviously. So they really led the game really well. So everything was good. The Miller வந்து அவுட் ஆகல அப்படினா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கிறது. சோ மில்லரோட விக்கெட் அந்த இது ரொம்ப நல்லா இருக்கு. நம்பவே முடியாதுங்க, அவர் திரும்பி வந்தாலும் வருவாரு. அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ அப்படிதான் பண்ணுவாரு. பட் ஐ திங்க் இது வந்து அவர் வந்து ஐ திங்க் one of the greatest this cricket has ever seen. And I think he might come back, he might not, but he was the best. ஒரு பாயிண்ட்ல வந்து ஹோப் போயிடுச்சு கிளாசன் ஓட விக்கெட் விழுற வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ரிங்க்ஸ் போயிருக்கு. சாரி ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா, அவங்களும் பாவம், அடுத்த வேர்ல்ட் கப் அவங்களும் வின் பண்ணணும். ரோஹித்தோட கேப்டன்ஷிப், டிராவிடோட கோச்சிங், கோலியோட பேட்டிங், பும்ராவோட பவுலிங், ஹார்திகோட ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஷோ தி ரிசல்ட்ஸ், ரிஃப்ளெக்ட் தி ரிசல்ட்ஸ். ரொம்ப எக்ஸலண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரோஹித் சர்மா வந்து எவ்வளோ ரொம்ப வருஷம் ஒரு அந்த ஹானரை வந்து திருப்பி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் கோலியோட லாஸ்ட் மேட்ச் அவர் ஒரு ஹை நோட்டில் என் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் பும்ரா பிளேஸ் ஃபார் மை கண்ட்ரி, இட் இஸ் அ ஃப்ளெக்ஸ். அண்ட் நம்ம இதை வந்து ரொம்ப நாள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த 5 மினிட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், லைஃப் டைம் மெமரியாக இருக்கும். ரியலி அமேசிங். ஃபர்ஸ்ட் 5 ஓவர் அப்படியே இருந்துச்சு, அப்புறம் அவங்க கீழே போச்சு, அப்புறம் லாஸ்ட் 5 ஓவர் அவ்வளோதான், சூப்பராக இருந்துச்சு.